நேற்றுக்கு பூந்தமல்லி சாலை நம்மளுடைய எல்டியூசி உழைப்போர் உரிமை கட்டுப்பாட்டில் வந்தது. என்ன தேதிங்க? 1/7/4 வந்தது. போன மாசத்துல 4 அப்புறம் தான் அரசாங்கம் வந்து தொழிலாளர் துறை எந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்ல, நம்மளுடைய சங்க ஆபீஸ் அம்பத்தூருக்கு வந்து பாரதி நீங்க வந்து உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்க எழுத்து மூலமா கொடுத்தது. தோழர்களே, ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன் உங்களுக்கு. கடைநிலை எல்லாருக்கும் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடந்திருக்கும், பார்த்திருப்பீங்க. கடைநிலை ஊழியருக்கு உண்ணாவிரத போராட்டம் நடந்துன்னு சொன்னா அது நம்ம சங்கம் மட்டும்தான் நடத்திருக்கு. ஏன்னா பின்தங்கிய மக்களுக்காக எவனும் இது வரைக்கும் தொடர் உண்ணாவிரத 4 நாள் நடத்தல. பல கட்சிகள் இருக்கு, ஆண்ட கட்சிங்கிறான், ஆளை போற கட்சிங்கிறான், ஆளை துடிக்கிற கட்சின்னு சொல்றான். இன்னைக்கு வந்து உனக்கு என்ன சொல்றான்? தூய்மை பணியாளர் விஷயத்தை பேசல. இந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், மருத்துவமனையில் இருக்கிறவங்க, பெரிய கோடீஸ்வரர்கள் இந்த சாலையில போகும்போது கொரோனா நேரத்தில் நீங்க மருந்து போட்ட பிறகுதான் உயர் அதிகாரிகள் இருந்து குப்பம் வரைக்கும் போனோம். அவனுக்கு சம்பளம் அனைத்து. ஆனா நம்மளுடைய உழைத்த தொழிலாளிக்கு 4 மாசத்துக்கு வரைக்கும் இந்த பிச்சை கேட்க மாட்டோமா? நாம என்ன பிச்சைக்கார கூட்டமா? ஓட்டு வாங்கும் போது என்ன சொன்னார் மு க ஸ்டாலின்? அப்ப எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது 2021 என்ன சொன்னார்? தூய்மை பணியாளர் அனைவரும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஆட்சிக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு, ஆட்சிக்கு இருக்கும்போது ஒரு பேச்சுன்னு சொன்னா இந்த ஆட்சியை எதிர்த்து பேசுவதற்கு இன்றைக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சி கூட எம்பும் திராணி இல்லாம இருக்கான். இன்றைக்கு ஒரு எம்பி கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு மாவட்ட பிரதிநிதி கிடையாது, இந்த மாவட்டத்தில் ஒரு வார்டு உறுப்பினர் கிடையாது. நான் சொல்லுவேன், இந்த இடத்துல தூய்மை பணியாளருக்காக உயிரை விடுவேனாலும் விடுவேன். எவனாவது சொல்லுவானா? செஞ்சு காட்டுவானா? போன அந்த கலெக்டர் ஆபீஸ் இருக்கும்போது 3600 சம்பளம் இருந்தது. கடுமையான போராட்டம். அப்பயும் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்து மூலமா தான் 5000 சம்பளம் வேணுமா? அப்ப 5848, அந்த 848 வரைக்கும் இன்னும் போடல. அப்ப தங்கமன்ற வழக்குக்கு நம்ம போறதுனால மீண்டும் நம்ம இந்த விஷயத்துல இருக்கோம். என்ன ஒரு விஷயம் தான் அதிகாரம் ஒருத்தன் தெரிஞ்சுக்கோ. கூலிக்காரனுவா எத்தனை நாளைக்கு உனக்கு ஒற்றுமை நீடிக்கும்? 4 நாள் வயிறு காஞ்சுன்னா அவன் வேலையை பார்த்துட்டு போடுவான். கிளர்க்க விட்டு, பிரசிடண்ட விட்டு, அந்த போட்டோ எடுக்கிறவனை விட்டு அவங்களை கலைச்சிடலாம். அதுக்காக உழைப்போர் உரிமை இயக்கம், கம்யூனிஸ்ட் கட்சி, நக்சல் வார் இயக்கம், நம்மளுடைய தோழர் வினோத் மிஸ்ரா, சார் மஜும்தார் வழியில ஜூலை 28 தியாகிகள் தினத்தன்னைக்கு தான் முடிவெடுத்தோம். புரியுதா தோழர்ல? உள்ள போவோமா? பேச்சுவார்த்தை உடன்பாடு ஜீவோ 68 இந்த நிர்வாகம் ஒத்துக்கிட்டால் நாம இந்த இடத்தை விட்டு களைவோம். இல்லைன்னா அது விடிய வந்த தோழர்கள் எழுந்திருச்சு வரவும், எழுந்திருச்சு வரவும். கம்முனு